ஒருமுறை உயர்குலப் பெண் ஒருத்தி திருட்டுக் குற்றத்திற்காக பெருமானார் அவர்களின் சமூகத்திற்கு கொண்டு வரப்பட்டாள். திருட்டுக் குற்றம் புரிந்தவர்களின் கையைத் துண்டிப்பதே இஸ்லாமிய நீதிமுறை. எனினும் இந்தப் பெண் உயர்குலத்தைச் சேர்ந்தவள் என்பதால் இவளைக் காப்பாற்றித் தண்டனையிலிருந்து விடுதலை செய்ய பலரும் முயற்சித்தனர். எனவே பெருமானார் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஹசரத் உசைமா ரலியல்லாஹு அவர்களின் உதவியை நாடினர். இதுபற்றி பெருமானாரிடம் எடுத்துரைத்து அந்தப் பெண்ணைக் காப்பாற்றக் கோரினர். உசைமா ரலியல்லாஹு அவர்களும் இதுபற்றி பெருமானார் அவர்களிடம் எடுத்து உரைத்தார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உசைமாவே, செல்வந்தர்களுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதி என பாரபட்சம் காட்டியதாலேயே எனது முந்தைய சமுதாயம் அழிந்து ஒழிந்தது. நீதியின் முன் அனைவரும் சமம் என்று எனது அன்பு மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அவருடைய கையை வெட்ட நான் தயங்க மாட்டேன் என்று கூறி அந்தப் பெண்ணுக்கு தண்டனை வழங்கி இஸ்லாமிய நீதியை நிலைநாட்டினார்கள்.